உலகெலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். கொங்கு நாட்டில் கரூரில் பிறந்தவர்தான் இந்த எரிபத்த நாயனார் ஆவார். இவர் 63 நாயன்மார்கள் ஒருவாக திகழக்கூடியவர். இவர் அனுதினமும் சிவனாரை பூஜிப்பதும், சிவனடியார்களுக்கு பேரிடர் வந்தால் அவர்களை வெட்டி வீழ்த்துவதும், சிவனடியார்களுக்கு யாராவது இன்னல் ஏற்பட்டால் அதை உடனடியாக தீர்த்து வைப்பதுமாக சிவதொண்டே பெரிதொண்டும் சிவனடியார்களை பாதுகாக்க கூடியவராக இருந்தார் இந்த எரிபத்த நாயனார். இந்த நாயனார் அணிதினமும் சிவனாரை தொழுவதும் வழக்கமாக இருந்தார். அதே ஊரில் சிவகாமி ஆண்ட என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் வயது முதிர்ந்தவரும் கூட. சிவதொண்டே பெரிதொண்டும் வாழ்வியலை மேற்கொண்டும் சிவனாரை பூஜிப்பதுமாக இருந்தார். வைகரை பூதியில் எழுந்து நீராடி விட்டு ஆதவனை தொழுது கூடையில் மலர்களை கொய்து இது சிவனடியார்களுக்கு படைக்க வேண்டும் என்று அந்த வைகரை பொழுதில் அவர் நடந்து கொண்டு வருகின்ற போது அந்நாட்டின் புகசோழர் யானை என்பக்கூடிய புகசோருடைய பட்டத்து யானை ஆற்றிலே நீராடிட்டு வருகிறது. பாகர்கள்லாம் உடனடியாக பின்தொடர்ந்து வருகிறார்கள். வேக வேகமாக வருகின்ற போது அந்த யானை மூர்க்கமடைந்து இந்த சிவகாமி ஆண்டவரை என்கின்ற முதியோரை அந்த பூக்குடையை அந்த யானை தட்டிவிட்டு துதிக்கையால் துரத்தி விடுகிறது. அங்கே அந்த சிவகாமி ஆண்ட என்பவர் முதியவர் அலறி விழுந்து ஐயோ இது என்ன, இது பிழையத்தில் ஆயிட்டே, இன்று நான் இந்த சிவனுக்கு நான் தொண்டு செய்ய முற்படவில்லை என்று சிவசிவா சிவசிவா என்று அழுது புலம்புகின்றார். அப்போது இதை அறிந்து உணர்ந்த அந்த எரிபத்த நாயனார் உடனே அங்கே விஜயம் செய்கிறார். விஜயம் செய்து என்ன நேர்ந்தது என்று சொல்லுகின்ற போது, இத்திருவிதியாக ராஜாவின் பட்டத்து யானை என்னை மெதித்தல் தள்ளிவிட்டு சிவபூஜைக்கண்ணார் பொருள்களை நாசம் செய்துவிட்டு போய்விட்டது என்றார். அதனை உணர்ந்து அறிந்த அந்த அறிவட்ட நாயனார் கையில் என்கின்ற மழு என்கின்ற பரசு ஆயுதத்தை எடுத்து கொண்டு அந்த யானை பின்தொடர்ந்து செல்லுகின்றார். பின்தொடர்ந்து சென்று அந்த மழு என்கின்ற பரசர் ஆயுதத்தை கையிலிருந்து வீசி எறிந்து துதிக்கையை அரைக்கப்பட்டு யானை பாகனை 5 பேரை கொன்று குவிக்கின்றார். இந்நிலையை அறிகின்ற அந்த நாட்டின் புகழோர் என்ற அந்த அரசர் உடனடியாக இது மன்னன் காதுக்கு செல்லவே, யார் இந்த குற்றச் செயலை செய்தது, பட்டத்து யானையை அவமதித்தால் என்னை அவமதிப்பதாக அர்த்தம், எதிரி நாட்டு மன்னர்களா இல்லை உள்நாட்டில் சரியா என்று தன்னுடைய சேனைகளையும் எடுத்துக்கொண்டு உடனடியாக அந்த இடத்தில் விஜயம் செய்கின்ற போது இருவராக நிற்பார்கள். யார் என்று கேட்டால் இந்த எரிபத்த நாயனாரும் அந்த சிவகாமி ஆண்டவர் என்கின்ற அந்த முதியோர் நின்று கொண்டிருப்பார். அடியார்களை, தாங்கள் ஏன் இங்கு நிற்கிறீர்கள், இந்த பிழை செய்தது யார், என் யானை கொன்றது யார், என்னுடைய பாதுகாவலரை கொன்றது யார், பாகனை கொன்றது யார், 5 பேரை கொண்டு குவித்திருக்கிறார்கள், யார் என்று சொல்லுங்கள் என்று சொல்வார். அதனடியாக உடன்பட்ட அந்த எரிபத்த நாயனார் அரசே, இந்நாட்டின் அரசர்கள் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கின்ற போது சிவபூஜையை குறுக்கிட்ட இந்த யானையும் பாகர்களையும் நான் கொண்டு குவித்து விட்டேன். ஆகையால் என்னை மன்னித்து விடுங்கள். அதற்கான தண்டனை என்னவென்று சொல்லுங்கள். நான் அதற்கான தண்டனை அனுபவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுவார். அதற்கு அந்த புகழோரோ சாஷ்டாங்கமாக இவர்கள் கால் விழுந்து, சிவதொண்டே பெரிதொண்டு வாழ்வியலை நீ மேற்கொண்டு வாழ்கின்றீர்கள். உங்களை நான் அவமதித்து விட்டேன். இதற்கு இந்த யானை வளர்த்ததற்கான காரணம் நான் தான். அந்த பாவி நான் தான். அந்த பாவ காரியத்தை செய்ய முற்பட்டவனாக என்னை நீங்கள் இந்த உடவாளை தருகிறேன், கொன்று குவி என்று எரிபத்தரிடம் அந்த வாளை கொடுக்கின்றார். அவர் கண்ணீர் மல்கின்றார். என்று சொன்னால், இத்திருநாட்டை ஆளுகின்ற சோழ மன்னன் சிவனடியார்கள் மீதும் சிவபக்தி மீதும் அவர் புரிந்து கொண்டிருக்கின்ற பற்றையும் உணர்ந்து அறிந்து இப்படி ஒரு செயலை செய்ய வேண்டாம் என்று அந்த உடைவாளை எரித்து, நான் பிழை செய்தேன், நீங்கள் நீடி வாழ வேண்டும், இந்த அரசையும் மக்களையும் காக்க வேண்டும், நான் இன்று இருப்பவன் நாளை போவன், இந்த நாட்டை காக்கக்கூடிய நீங்களே என்று அறிந்து உடைவாளை எடுத்து கழுத்தில் கையை அறுக்கின்ற போது அச்சமயத்தில் சிவபெருமான் அருளால்
அங்கே வருகிறது. அங்கே சிவபெருமான் சிவ அசரீரியாக சொல்லுகின்றார், பக்தா, உன்னுடைய பக்தியை மெச்சினேன், உன்னுடைய வாழ்வியலை சிவதொண்டையும் நான் மெச்சினேன். ஆகையால் இந்த உயிர் நீத்த யானையும் அந்த பாகர்களையும் உயிர்ப்பித்து தருகிறேன். சில காலம் சிவதொண்டு செய்து சிவபதம் அடைந்து நீ மேலகம் சென்று என்னுடைய கணங்களை, அதாவது எங்களுடைய பரிவாரங்களை நீ பாதுகாவலனாக இருக்க வேண்டும் என்று எரிபத்த நாயனாருக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது உமாதேவியும் சிவனாரும் ரிஷப வாகனத்தில் காட்சி அளிக்கின்றார்கள். அதை உளமகிழ்ந்த சிவகாமி ஆண்டவரும் மன்னனும் அன்று முதல் சிவபூஜையை தொண்டே உலகமென நினைத்து சிவனாரை வணங்குவதே, மக்களை பேணி காப்பதே உயர்ந்த உள்ளம் கொண்டு சீரும் சிறப்பமாக ஆட்சி செய்தார். இந்த எரிபத்தனுடைய குரு பூஜை மாசி மாதம் அஸ்த நட்சத்திரம் ஆகும். ஆவது தன்னிலையும் எந்நிலையும் தன்னிலை உணர்ந்து எந்நிலையும் மாறாமல் சிவநிலையே உயர்நிலை என்று கருதி சிவனாரியை துதித்து வாழ்ந்தவர் இந்த எரிபத்தர். ஆவது மூர்கனும் முட்டாளாக இருந்தாலும் உள்ளன்பு என்பது இறைவன்மால் இருந்தால் அதை உணர்ந்து கொண்ட அரசனும் இருந்தான். அந்த அடியாராக இருந்த சிவகாமி ஆண்டவரும் இந்த மூவரின் திருவிளையாடலை ஒன்று கூட்டி சிவபெருமான் நடத்தி காண்பித்தார். அன்பு நண்பர்களே, நாமும் இந்த எரிபத்த நாயனாரை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.